அன்பு நான்பிராமின் உள்ளங்களே, அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புதர் பெருமான் அடியேனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த உபதேசத்தையே நான் உங்களுக்கு தம்மபத பாடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன். எப்படி கிறிஸ்தவ சமயத்திலே இயேசுபிரானை வாழ்கின்ற கடவுள், ட்ரூ லிவிங் காட் என்று சொல்லுகிறார்களோ, அதை போன்று இந்து சமய கடவுள்கள் சிவபெருமான், பெருமாள், விநாயகர், முருகர், அம்மை எல்லோருமே வாழ்கிற கடவுள்கள் தான் என்பதை இங்கு பல அடியார்களுக்கு நிரூபித்திருக்கிறார்கள். அதே போல் எனக்கும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். உங்களுக்கு அதையெல்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவைகளை அவ்வப்பொழுது விழாக்களாக கொண்டாடி கொண்டும் இருக்கிறோம். விழாக்கள் என்றால் சிறிய சிறப்பு நிகழ்ச்சிகளாக. அதே போல் புதர் பெருமானும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் என்றைக்கோ வாழ்ந்தார், நிர்வாண பேற்றை அடைந்தார், அதோடு மறைந்து விட்டார். அவருக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றம். ஏனென்றால் அதிகமாக அவர்களை பற்றி சொல்லுகிறவர்கள், தெரிந்து சொல்லுகிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு உள்ள ஒரு பாக்கியம், இந்த இடத்திலே இயேசுபிரானும் என்னை சந்தித்திருக்கிறார். விநாயகர், முருகப் பெருமானும் விளையாடி இருக்கிறார்கள். உண்ணாமலையான் தான் எனது முதல் ஞான குரு, ஞானத்தை தேடு என்று சொன்னார்கள் 19 வயதிலே. 39 வயதிலே அண்ணாமலையார் நேரிலே தரிசனம் தந்திருக்கிறார். அது இல்லாமல் இந்த இடத்திலே நான் தனியாக வந்து தங்கி கொண்டிருந்த பொழுது, இப்பொழுது அங்கு ஐயனார் கோயில் கட்டியிருக்கிறார் அல்லவா, தமிழ் குடமுழுக்கெல்லாம் சிறப்பாக நடத்தி அந்த இடத்திலே தங்கியிருந்த பொழுது புதர் பெருமான் சந்தித்து இந்த உபதேசத்தையும் செய்து வைத்தார். அவர் எச்சரிக்கையும் செய்தார். இது மாதிரி உன்னை கொல்லுவதற்கு ஒருவன் வருகிறான், நீங்கள் வந்து நகர்ந்து விடு என்று. அப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் அவர்களிடம் நான் சொன்ன பொழுது அவங்களுக்கும் நம்ப முடியல, எனக்கும் நம்ப முடியல, அவ்வளோ பெரிய எதிரி யார் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஒரு வாரம் கழித்து மீண்டும் நான் சொல்லதை கேட்கவில்லை என்றால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொன்னவுடன் சரின்ற. அப்பொழுது தான் அங்கேருந்து இங்கு வந்தேன், நகர்ந்து. இங்கே வந்து ஒரு கொட்டா போட்டு தங்கின அன்றைக்கி இரவே கொல்றதுக்கு வந்துருக்கிறான். ஆனால் அங்கே இல்லைன்னு அந்த குடிசையை சதைச்சி போட்டுட்டு போயிட்டேன். அப்போ தான் ஊர் மக்களுக்கும் அது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையாக இருந்தது. அவர்களும் அப்பொழுது தான் சாமியாரை தெய்வீக சக்தி காப்பாற்றி கொண்டு வருகிறது என்பதே அது முதல் நிரூபணம். அற்புசிம்பாளைய மக்களுக்கு முதல் நிரூபணம் அதுதான். அப்பொழுது தான் நான் இந்த புத்தர் பெருமான் எனக்கு விண்ணிலே ஆகாயத்திற்குள் ஆகாயம் என்றெல்லாம் இருக்கிறது. நம்ம பார்க்குறது இந்த ஒரு ஆகாயம்தான், ஒரு ஆகாயம்தான் நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளே இன்னொரு ஆகாயம் எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன், அது வந்து ஒளியாக உலகில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் செல்லுகிறது. அங்கங்கு பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்போது அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியாவா அப்படி போகுது ஆகாயத்தில்? இல்லை. அப்போ அது வேறொரு ஊடகம் வழியாக அது செல்லுகிறது அல்லவா, நம்ம கண்ணெதிரிக்கவே. அதே மாதிரி தொலைக்காட்சி எக்கச்சக்கமான சேனல் எல்லாம் ஒளிபரப்பு வந்துடுச்சு. அந்த தொலைக்காட்சி பெட்டி வச்சு அதை திருப்பினா மட்டும்தான் அந்த படம் தெரிகிறது, அந்த ஒளி கேட்க முடிகிறது. அப்போது அத்தனை சேனலும் ஒளிபரப்பின்னு தான் இருக்குது. பக்கத்துலேயே 10 டிவி வச்சாலும் 10 சேனலும் அது எடுக்குது. அப்போ அவன் ஒளிபரப்புற இடத்துலேருந்து இங்கே வந்து சேருதில்ல, எப்படி வருது? கண்ணுக்கு தெரிஞ்சால் வருது. அப்போ அது வேறு ஒரு ஊடகமாக வருது. அப்போ நமக்கே தெரியுது இந்த ஆகாயம் மாத்திரம் இல்லை, வேறு ஆகாயங்கள் வழியாக வேறு ஊடகங்கள் நிறைய இருக்கின்றன, அவைகளிலே வருகின்றன. அதே போல் அந்த ஆகாயத்திற்குள் ஒரு ஆகாயம், அந்த ஆகாயத்திற்குள் இன்னொரு ஆகாயம், நிறைய ஆகாயங்கள் இருக்கின்றன. அதுதான் நான் பார்த்தது, நான் அதை சொல்ல வரேன். அப்போ அந்த வேறு ஒரு ஆகாயத்திலிருந்து தான் புதர் பெருமான் வெளிப்பட்டு எனக்கு இந்த உபதேசத்தை செய்து வைத்தார். அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். இது ஒரு மிகப்பெரிய பேர். இது வந்து எப்படின்னா புத்த சமயத்தில் இருக்கிறவங்களுடைய அவருடைய முடிவான இலக்கே புத்தரை சந்திக்க வேண்டும் என்பது தான். ஏன்னா ஏற்கனவே சந்தித்தவர் சொல்லிட்டு போயிருப்பாங்க.
புத்தர் பெருமான் வந்து நிர்வாண பேற்றை அடைந்தவன் அழிவதில்லை வாழ்கிறான். அப்போ புத்தர் வாழ்கிறார். அப்போ என்னை போலவே யாரோ புத்தரை சந்தித்து உபதேசம் வாங்கியிருக்கலாம். அப்போ அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க புத்தர் இருக்கிற. இப்போ நான் சொல்கிறேன் அதே போல். அப்போ அவங்க இந்த புத்த சமயத்தை சேர்ந்த தீவிர துறவிகள் தவசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அல்டிமேட் எய்ம்னு சொல்லுவாங்க. முடிவான இலக்கு என்னென்னா எப்படியாவது ஆகாயத்தில் போய் புத்தரை சந்தித்து அவரோட உபதேசம் பெற்று வாங்கி கொண்டு இங்கே வந்துவிட வேண்டும். இது எனக்கு சர்வசாதாரணமாக நிகழ்ந்துடுச்சு. இந்த இடத்துல நான் போகிறேன், புத்தர் பெருமான். அதுக்கு காரணம் பூர்வ புண்ணியம், முற்பிறவி புண்ணியம். இதெல்லாம் என்னுடைய முற்பிறவிகளெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதற்கு சம்பந்தர் பிறவி வந்து புத்தர் சமணர் இவர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் நிகழ்த்தி அதெல்லாம் ஒழிச்சு வரை சம்பந்தர் தான் எனது சம்பந்தர் பிறவியில். அப்போது ஆனால் புத்தர் எனக்கு உபதேசம் பண்ணுறார் இந்த பிரிவில். அப்போ என்ன அர்த்தம்னா அது சரியாக தான் ஒழித்திருக்கிறார். ஏன்னா புத்தர் நம்ம சாதாரண மனுஷங்கன்னொடனே இப்போ நீங்கள் அரசியல் கட்சிகளை பார்க்கலாம். இப்போ ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவன் ஒரு அட்டூழியம் பண்ணுறான்னா உடனே நம்ம கட்சிக்காரன் நம்மளை காப்பாற்றுவோம். அந்த நம்பிக்கையில் பண்ண உடனே அவனை காப்பாற்றி விட்றான். தெரியுதா? ஓரஞ்சாறுதல். இதை போல் இதில் இல்லை, ஆன்மீகத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. துல்லியமாக இருக்கணும். இந்த இடம் தான் பிராமணன் குழப்புவான். உள்ளே நுழைஞ்சு கட்சி கட்டுற மாதிரி நம்ம ஆள் அவங்க ஆள், நம்ம மதம் அவங்க மதம் என்ன, இந்த மாதிரியே இருப்பான். அவன் சீப்பான லெவலில் அவன் முன்னேறாத அந்த மூளையை வச்சு சமுதாயத்தை நல்லா கெடுத்துக்கின்னு இருக்கிறான். அதுதான் அவன் வேலையே. அவனால் தாண்டிலாம் வர முடியாது. ரொம்ப லோ லெவலில் வந்து பிராமணன் இது. மக்களை அறியாமல் வைத்தால் தான் நம்ம சொல்கிறத அவன் கேட்பாங்கன்ட்டு அவன் சொல்லிக் கொடுக்காமலே வச்சுருப்பான். கல்வி, சாதாரண உலகியல் கல்வி அறிவு இப்போ நிறைய ஆங்கில படிப்பு வந்துடுச்சு. யார் ஒன்றாலும் படித்தா முன்னேறி வந்து எந்த நிலைக்கெல்லாம் போகலான்னு இருக்கு. அப்போ கொஞ்ச நாள் முன்னாள் வரைக்கும் அதெல்லாம் இல்லை இல்லையா? அப்படியே தட்டிக்கினே இருக்கிறது. அவனை நீ எல்லாம் உனக்கெல்லாம் அதுக்கடா படிப்ப அப்படின்றது. அந்த மாதிரி அவளை அறியாமலே வச்சுட்டோன்னே அப்புறம் இவன் தான் எஜமானன், இவன் சொல்கிறது தான் அவன் கேட்கணும். இவ்வளோதான். இதே மாதிரியே இருப்பான். அதனால தான் அவனை ரொம்ப சீப்புன்றது, சில சமயத்தில் படுமட்டமானவனுங்கன்றது எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி தான் அவனுக்கு. அதில் விதிவிலக்காக பிரம்மேந்திர போல் ஒருத்தர் வருவார். ராமகிருஷ்ணவரம் சார் போல், ரமணரை போல், எனது முற்பிறவி அப்படி வருவாங்க. ரமணர் பிராமணர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இவங்கெல்லாம். பிராமண சாமின்னே பேர் அவருக்கு. ஓரளவு ஒரு ஆதிசைவ சமயத்தை சேர்ந்த தமிழ் அந்தனராக இருக்கலாம். அதை பற்றி நான் ரொம்ப ஆர்வம் உள்ள போல். ஆனால் இப்போது இந்த மாதிரி அறியாமையில் இந்த பிராமணர்கள் வந்து சமுதாயத்தை வச்சுட்டு இப்போ அவன் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வந்துடும். அந்த நேரத்தில் இவன் எதை இப்போ புத்தர் என்னொன்னே புத்தர் பேரை சொல்கிறான், அதனால் அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் ஏதோ போஷம் போட்டான் அப்படி இருக்க மாட்டாங்க புத்தர். ஏன்னா அவங்க நிலைன்றது உயர்ந்த நிலைன்ற தொட்டு நடுநின்றார் கல்லால் அவது உண்டோ பராபரமே நடுவில் இருப்பாங்க. அதே போல் மகாவீரர், சமணர்கள், இவங்க ஜெயினர்கள், இவங்க நம்ம பேரை சொல்லின்னு எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க, ஏதோ அட்டழிவு பண்ணின்னு போட்டோம். இது பாப்பாவும் புத்தி அது. அதனால் இவன் நான் என்ன நினைப்பான், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க உங்களை. அதனால தான் அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறதுக்குன்னு பிரம்மேந்திர கூட பிரம்மஞானிலாம் வராங்க. அப்போ பிரம்மஞானியான பிரம்மேந்திரன், நான் கூட சொல்லலை, பிரம்மஞானியான பிரம்மேந்திரர் எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், தன் பெயரால் சமணர்கள் செய்த அட்டூழியங்களை தண்டிப்பதற்காக மகாவீரரே சம்பந்தராக வந்து அவரை தண்டித்தார்னார். இது எவ்வளோ பெரிய உண்மை பற்றியா? இது எவ்வளோ பெரிய உண்மை பற்றியா? இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது சம்பந்தம். அவன் ஜெயினனுக்கு என்ன வேலை வந்து அந்த மாதிரி இவனுக்கு இப்போ திருப்பிக்கிறது. அங்கேருந்து இவனுக்கு தான் பண்ணது. ஜெயிர் கட்சி அங்கே இந்த பக்கம் ஓடியாந்துட்டு அது டோட்டலாக மறைப்பான். இவன் வேலையே பிராமணனுடைய பழைய அட்டூழியங்களை மறைச்சிக்கினே இருக்கிறது, அழிச்சிக்கினே இருக்குது, அந்த தகவலெல்லாம் ஒழிச்சிக்கினே இருக்குது. இவ்வளோதான். இப்போ புரியுதா ஏன் கடவுளுடைய அன்பர்கள் ஏன் வர வேண்டியதாக இருக்குதுன்னா, எங்கே அழிச்சாலும் எங்கே போனாலும் அங்கே பதிவு இருக்குது. எங்கே மேலுலகத்தில் அறம் என்று சொல்லப்படுகிறான் அல்லவா, அரசாங்கம். ஆங்கிலத்திலே மாரல் கவர்மெண்ட் என்பார் ஸ்ரீ அரவிந்தோ அவர்கள். மாரல் கவர்மெண்ட்டை நம்ம இதில் சித்ராபுத்திரம் கணக்கு எழுதுகிறான், அங்கே இருக்குது எல்லாமே. அப்போது அந்த கடவுளின் பார்வையில் அது என்றைக்குமே இருக்கும். இவனுங்க பண்ண அட்டூழியம் எல்லாம்
அப்போ அந்த கடவுளினுடைய தூதர்களாக அவர் தான் அனுப்பி சரி செய்ய முடியும். உலகியல் தகவலை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒழிச்சு என்ன அப்படி அப்படியே வாதத்திறமன்ற பேரில் பொய் வாதம்லாம் பண்ணி அப்படியே இது பண்ணி ஜெயிக்க முடியலன்னா அவனை ரகசியமாக ஒழிச்சு கட்டி தீர்த்து கட்டி இந்த வேலை இங்கே நடந்துன்னு இருக்கும். ஆனால் மேல் உலகத்தில் இல்லையா, சாதாரண சண்டையிலே ஜனங்க என்ன சொல்லுது, தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துன்னுக்குது, அது ஒரு நாள் கொடுக்கண்டா உனக்கு என்னதுங்க இல்லையா. சாதாரணமாக சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை. அதுக்கிட்ட தப்ப முடியாது, நீ யார் ஒன்றா ஏமாத்திடலாம், கடவுள் ஏமாற்ற முடியாதுறான்னு சொல்லுதுங்கள்ல, அதெல்லாமே உண்மையான வார்த்தை. அதை பாப்பானுக்கு அந்த அறிவு இருக்கவே இருக்காது. அதனால தான் திருமூலர் போன்றவர்கள் மூட பிராமணன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிதா, இப்போதைக்கு கேம் ஆடி இப்போதைக்கு குழப்பி பிரம்மேந்திரர் சொல்கிறார், குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பான். சரிதா, ஒரு உண்மை நடுவில் போய் தூக்கி போடுவான். போட்டோன்னு அங்கே குழம்பி போயிடும், குட்டையை குழப்பிட்டு அதில் என்னென்ன மீன் பிடிக்கணுமோ அதெல்லாம் பிடிச்சின்னு போயிடும். சுயநல மீன், செல்ஃப் ஃபிஷ்ஷுன்னுவாங்க. அந்த செல்ஃப் ஃபிஷ்ஷை பிடிக்கிறவன் பார்ப்பான், குழப்பி தான் பிடிப்பான். அவனால் உண்மை பேசி அதில் உயர்வது என்பது இயலாத காரியம். அதனால் இப்போ பாருங்கள், சம்பந்தரான அடியான் தான் அந்த பௌத்த சமய இதுவே ஒழிச்சுது. ஆனால் இந்த பிறவியில் புத்தர் இவன் என்னதான் இருந்தாலும் பௌத்த சமயத்தை இந்தியாவில் இருந்தால் சுத்தமாக ஒழிச்சிட்டான், இவனுக்கு போய் எப்படி நாம் அப்படியே பார்த்தாரு. இல்லை, சரியாக இருந்தது என்னுடைய அந்த செயல்பாடு சரியாக இருந்ததுனால இப்போது எனக்கு உபதேசம் பண்ணுறேன். இப்போ புத்தரை நானே பேசுகிறேன், புரியுதா உங்களுக்கு? இப்போ புத்தரை நானே பேசுகிறேன். ஏன்னா எப்படி புத்தரை இவங்க எப்படி உபயோகப்படுத்திக்கிறானுங்கன்னா, அந்த சாஸ்திரத்தில் பொய்யை சொருவிடுது. ஒரு புத்த சமயத்தை சேர்ந்த ஒரு பிராமணன் அவங்க அப்பா அம்மாவையே கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஏற்றிக்கிறது. அந்த தம்மப்பத்தில் புழு வருது புத்தர் பேரால். தெரியுதா, புத்தர் பிறல் என்ன சொல்கிறான், உண்மையான பிராமணன் வருவான், தன் தாயும் தந்தையும் சத்திர மன்னர் வரையும் கொண்ட போதிலும் என்ன குடிகளோடு ஒரு ராஜ்யத்தையே அழித்த போதிலும் அவன் பாவம் பட்டுறவன் அவன். புத்தர் சொல்லிட்டார இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவான். அப்போது அவனுக்கு என்ன நினைப்பு, அது பெரியார்லாம் சொன்னார்ல, கடவுளை நம்பாதான் நாத்திகனா பாப்பம் தாண்டான்னார். ஏன்னா புத்தர் இருக்கிறாரு, அவர் நிர்வாண பெற்றை அடைந்தவன் அழிவதில்லை, நிர்வாண நாட்டிலே வாழ்கிறான்னு புத்தர் அவரே சொல்லிடுறாரு. அப்போ நாம் இப்படிலாம் புலிபி சாஸ்திரம் எழுதுனா அது புத்தருக்கு தெரியாமல் போகாது. அந்த நினைப்புலாம் இருந்தால் இது செய்வானே. இப்போ புத்தர் அப்படியே டைரெக்டாக ஃப்ளைட்டில் பிடிச்சி எவ்வளோ என் பேரில் பண்ணுறீங்கன்னு கேட்க போகிறாரு. இல்லை, இப்போதைக்கு ஓட்டலாம் காலத்தை. அப்போ அந்த காலத்தில் பார்ப்பான், புத்த மதத்தில் நுழைஞ்சு அவங்க அப்பா அம்மாவே கொலை பண்ணிக்கிறான், சத்திர ராஜாக்களை கொலை பண்ணிக்கிறான், ராஜ்யத்தையே அழிச்சிருக்கிறான். தெரியுதா, அடுத்து பாப்பானுக்கு சொல்லி கொடுக்குறான், நீ ஒரு ராஜ்யத்தை அழிக்கலான்டா, உனக்கு ரைட்ஸ் இருக்குது. புரியுதா, உங்கள் அப்பா அம்மா வயசான காலத்தில் முடியலையா, கொலை பண்ணிட்டு போட்டுருவானா, அது வேணா. ஏன் அது என்னத்துக்கு, உனக்கு ரைட்ஸ் இருக்குது, உனக்கு ரைட்ஸ் இருக்குது. புத்தர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார், அப்போ போய் கொலை பண்ணாலும் இப்படி வாழ்ந்துருக்கிறானுங்க. அப்போது இந்த மாதிரி புத்தர் பேரால் இந்த அநியாயம் செய்கிற அந்த கும்பலை சம்பந்தர் அனல்வாதம் புனர்வாதம் செஞ்சு ஒழிச்சா புத்தர் உண்மையாலே புத்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுவாரா கஷ்டப்படுவார் வருத்தப்படுவார், நீங்கள் சொல்லு. புரியுதா, அவர் பேரால் அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்தை அடியான் சம்மதரா ஒழிச்ச தொட்டு புத்தர் எனக்கு கொடுத்த பாராட்டு தான் இந்த பிறவில நேரடி உபதேசம். அப்போ சரிதானே. அப்போ அதை தான் சொல்ல வரேன். அந்த என்னைக்குமே பெரியவர்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள் தான், அவங்கக்கிட்ட ஓரஞ்சாறுதல் கிடையாது. இவன் அந்த மட்டமான புத்தி. இது ஒரு அரசியல்வாதிகளும் மீதி பேரை செய்கிற மாதிரி தான் ஜாதிகாரனாக இருந்தால் தான் கட்சிக்காரனாக இருந்தால் அவன் அநியாயமான அவனை காப்பாற்றி விட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இது மட்டமான புத்தி. ஆனால் உயர்நிலையில் இருக்கிறவங்க எப்படிங்கிறாங்க, புத்தரின் பார்வையில் நான் இந்த பிறலை தேரணுன்னா இந்த பிறலை நான் அவ்வளோ பெரிய தவம் பண்ணிட்டேன் இல்லை. ஆனால் அந்த பிரிவில் நான் புத்தரின் பெயரால் பிராமணர்கள் செஞ்ச அட்டுழித்தை ஒழிச்சு கொடுத்தேன் புத்தருக்கு. அந்த புண்ணியண்டா இந்த பிறவில் நான் புத்தரை சந்திச்சு உபதேசம் வாங்கினேன். அதான உண்மை இல்லையா. அதே போல் சமணர்களை ஒழித்தது சம்பந்தர் தான். ஆனால் பிரம்மேந்திரர் என்ன எழுதுறாரு,
தன் பெயரால் அட்டூழியம் செய்த மக்களை மகாவீரரே சம்பந்தராக வந்து தண்டித்தான் எழுதி வச்சு இன்னும் இருக்குதே. அவரு மகான அவர் பிராமணர் பிராமணர் சீப்பான இந்த ஆர்குமெண்ட்லாம் இவன் போடாமல் தான் நான் ஏன் இவங்களை மட்டமானவன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா மட்டமான புத்தி அங்கே காட்டுறானுங்க. அந்த யூடியூப்லலாம் பார்த்தா இவனுக்கு எட்டுன்னு வந்து தான் அறிவை அப்படியே கொட்டுறானுங்க. அவ்வளோ அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது அது பாப்பானுடைய அறிவு. என்ன இதை ஒரு கமெண்ட் போகிறோம், பிராமணனே குரோத்ரோகி ஒருத்தன் போட்டான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எந்த நிலையில் இருக்கிறவங்கள அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட்டா அதனுடைய பாவத்தின் பலன் என்ன, இதெல்லாம் யோசிச்சா சொல்கிறான். எடுத்தங்கவுத்தன்னு பழி போடுறது, எடுத்தங்கவுத்தன்னு சொல்கிறது அப்படியே. அப்போ இயேசு பிரான் சொன்னது சரிதானே, உண்மையான ஒருவனை பொய்யன் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனார்ல. இப்போ இந்த மாதிரி கமெண்ட் போட்டால் அந்த பாப்பானுக்கு அந்த பாவத்துக்கு என்ன மன்னிப்பாக இருக்கும்? இருக்காது. உடனடியாக இந்த இடத்துல எதுவும் அப்படியே இப்போ தான் நல்லா தானேங்கிறேன். அதுக்கு தான் புத்தர் பாடத்தை நான் எடுக்கிறேன். புத்தர் இவனுக்கு இவ்வளோ போய் சொருனாலும் அந்த புத்தருடைய உண்மையான பாடங்கள் என்ன இருக்குது, அது என்ன சொல்லுது, கறந்த பால் உடனடியாக புளிப்பாக மாறுவதில்லை. அதே போல உனது பாவங்களுக்கு தண்டனையும் உடனடியாகலாம் கிடைக்கிறதில்லை, சரிதா? ஆனால் அந்த அந்த பால் புளித்து பாவம் பழுத்து அதற்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் பொழுது அது மிகவும் கொடிய துன்பமாக இருக்கும்னு எச்சரிக்கிறார் ஒரு பாடம் சொல்லி. இப்போ இந்த பாடத்தை பாடமாக எடுத்துக்கின்னு பாப்பானும் திருந்தி இருந்தான்னா யூத சமயத்தில் நோஞ்சிக்கு எடுத்திருப்பானா? யூத சமயத்தில் என்னடா இது அநியாயமாக கடவுள் பரவாயில்ல புரு உரிமை, இதுக்கான பாவத்தின் தண்டனை வருமா? அப்போ இவனை நம்பி இவன் பின்னால் போய் இயேசுவை கல்லால் அடிச்சு சிலுவையில் அரைஞ்ச அந்த ஆதி யூத மக்களும் தானே சேர்ந்து அழிஞ்சாங்க. அப்போதைக்கே இயேசுவை கொலை பண்ண முடிஞ்சுது. செயின்ட் பீட்டர் அடியானையும் கொலை பண்ணானுங்க, இன்னும் பல சீடரில் கொலை பண்ணிட்டானுங்க. அப்போதைக்கு முடிஞ்சுது, அதனால் செஞ்சிடறானுங்க டக்குன்னு. அப்போ ஏன் இந்த பாவம் பற்ற அறிவு அவங்களுக்கு இல்லாத பார்த்துக்கணும் யாரு? இவன் தான். புரியுதா? அதை நல்லதை ஜனங்கிட்ட போய் சேராமல் வெறும் இவனை இந்த மாதிரியான அந்த ஒரு நல்ல பாடம் தான் அது உள்ள இப்படி சொருகிறான் பாரு. அதே மாதிரி தான் அங்கே டால்முட்னு ஒன்று எழுதி அந்த இடத்துல அதை சொல்லி அங்கே வந்து விளையாடுறான். டால்முட்டில் வந்து கோயிலுக்கு வர சிறுமிகளை அங்கே பூஜை செய்ய பாப்பார பூசாரி வந்து கற்பழிச்சிக்கலாம். என்னடா இது, நம்மளுக்கே திடுக்குன்னு இயேசுபிரான் எப்படி இருக்கும்? ஒரு கொதிச்சு போய் சொல்கிறார், இப்படிலாம் கடவுள் சொல்லுவாரா? பைபிளில் இருக்கு, நீங்கள் பாருங்கள். கொதிச்சு போய் சொல்கிறாரு, உங்கள் மனதில் தோன்றிய கற்பனைகளை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு இது கடவுள் சொன்னது என்று சொல்லுவீர்களான்னு கேட்குறார். பைபிளில் இருக்குது, பாருங்க. அதை கடவுள் போய் இப்படி சொல்லுவாரா? சிறுமிகளே, கோயிலுக்கு வர சிறுமி நீ கற்பழிச்சிக்கோ, உனக்கு ரைட்ஸ் இருக்கு, கடவுள் உனக்கு ஒன்றும் சரி. இதே வேலை தான் இவங்களுக்கு. 3000 வருஷம் முன்னால் அதை சொல்லி அவர் கட்டி போய் அதால தான் கொலை பண்ணானுங்க. அதை கொலை பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே ஓடியாந்து டக்குன்னு பௌத்த இதில் நுழைஞ்சிட்டு இங்கே அதே புத்தி அதே வேலை செய்கிறானுங்க பாரு. இங்கே தம்மபத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு பிராமணன் வந்து அப்பா அம்மாவை கொலை பண்ணிக்கலாம், ஒரு ராஜ்யத்தை அழிக்கலாமா, ஒரு ஊரையே அழிக்கலாமா, சத்திரிய ராஜா 2 பேரையும் கொலை பண்ணிக்கலாமா? என்னடா இது, இதே வேலை இவனுங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறானுங்க, இந்து சமயம் நுழைஞ்சு இவனுக்கு வேலையே அந்த புனித புஸ்தகத்தில் போய் சொருவி விளையாடுறது. ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் அது மேலே சந்தேகம் வராது. வந்தால் பயமுறுத்திடுவான். உனக்கு இப்போ சொல்கிறால பிரம்ம கத்தி வந்து புச்சிக்கணும் பூனை புச்சிக்கும் சொல்லிட்டு இவனுங்க பயமுறுத்தி ராஜா அங்கே பயந்தானுங்க பாரு. அவனுங்களை என்னான்னு நீ சொல்லுவ? பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் பெரிய அரசாங்கத்தையே இங்கேருந்து கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு போகிறான் ராஜேந்திர சோழன். மாபெரும் வீரர்கள், அவங்களை ஏற்று நிற்க முடியாது. ஆனால் எங்கே விழுந்தானுங்க? பாப்பா புழுவை நம்பி விழுந்தானு. ஏன் பாப்பா என்ன சொல்கிறா? புச்சிக்கின்னு ஒன்று வந்து பிரம்ம கத்தி பிடிச்சிக்கும். அப்புறம் இந்த பொய் சாஸ்திரத்தை இதோ உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, சாஸ்திரத்துலேயே நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம்னு இருக்க. அங்கே தான் ராஜாவை முட்டாளாகணும். புரியுதா? ராஜாவை முட்டாளாக்கி விளையாடுறது. இது வந்து அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து என்ன பண்ணுறானுங்க, இந்து சமயம் நுழைஞ்சு கிருஷ்ணர் வயலில் போய் 4 ஜாதியை நோனியை உடைச்சாங்க. இப்போ அதுக்கான அப்படியே பெரியவங்க வருவாங்க, முகப்பெரிய ஒருவர், நடுப்பெரிய ஒருவர், நடந்த பெரிய ஒருவர் வந்து அவங்க பாட்டுன்னு அந்த இதுக்கெல்லாம் பொய் விளக்கம் அப்படியே எழுதுறது, பிரசங்கம் பண்ணுறது, புஸ்தகம் எழுதுறது.
அவங்களுக்கு இந்த ராஜாங்கெல்லாம் கோடிக்கணக்கில் நிலப்பழம் எழுதி வச்சு எல்லாம் பண்ணால் உனக்கு பெரிய புண்ணியமாக இருந்தால் இன்றைக்கி இந்து ராஜாக்கள் தான் நம்பர் 1 ராஜா, உலகத்தையே ஆண்டுன்னு உட்காந்துருக்கணும். ஆனால் என்ன நானுங்க பல முறை சொல்லிட்டேன், பறக்கைப்பேட்டில் ஆடு மேய்க்குது, வளவனூரில் கூலியார் ஓட்டுது, கடை ராஜா பரம்பரை. புரியுதா? அங்கே வெளிச்சையில் கூட ஒரு ஆள் வருவார், அப்படி வருவார், கூட ஒரு ஆள் வருவான். வந்தோன்னா அப்படின்னு அங்கே 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி இவர் யார் தருமா, இவர் தான் இந்த ஊர் ராஜா பரம்பரையில் இவர் தான் வாரிசு அப்படின்னு. சரி இருக்கலாம் பரவாயில்லப்பா சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன்னா அவர் அவ்வளோ இதுவாக இருப்பார், அவ்வளோ டஞ்சனாக இருப்பார், ஒரு ராஜ கம்பீரம் கூட இருக்காது. போச்சா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்குது? இந்த பாப்பார தீமையையும் பாப்பார கொடுமையையும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம மக்கள் இப்படி தாங்கின்னு இருக்கிறது? அங்கே யூத சமயத்தின் வாழ்ச்சி கடவுள் பெறால இவ்வளோ அநியாயம் பண்ணானுங்க, கண்டிச்ச இயேசுவை கொலை பண்ணானுங்க. அப்போ புத்தர் சொன்ன அந்த பாவம் பழுத்து பலனளிக்கும் போது துன்பமாக இருக்கணும்னா, பாவம் பழுத்து பலனடிக்கும் போது ஹிட்லரோட நாஜி படை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணு, உயிரோடு அப்படியே கும்பலாக ஒரு அப்படியே வீட்டுக்குள்ளே அனுப்புவானுங்க, வெளியில் தவறு போடுறோம், கும்பலாக அப்படியே கொளுத்துவானுங்க, ஓன்னு கத்தின எல்லாம் சாவும், கொடிய சித்திரவதை. அப்போ அந்த க்யூவில் நிற்கும் போது ஓடுருவாங்க, நீ எல்லாரும் நிர்வாணமாக தான் நிற்க வைப்பான், அம்மனுக்கிட்டே நிற்கணும் எல்லாரும், இல்லைன்னா ஓடிடுவாங்க தப்பிச்சுன்ட்டு. மீன் தப்பிச்சு ஓடிச்சுன்னா நாய் வச்சிருப்பான், அந்த நாய் போய் கட்சி அதுவே சாவிச்சிட்டோம். என்னடா இது? ஏன் பாடம் எங்கிருந்து கற்றுக்கணும்? இந்த பாடம் யாரு சொல்லி கொடுக்கறது? ஜனங்களுக்கு மனம் பதைக்குது இல்லையா? திரும்ப பாப்பாடன் அவன் இங்கே எடுத்து விட்டோன்னா சமணத்தில் போயிடுச்சு, பௌத்தத்தில் போயிடுச்சு. இந்துடன் வந்து கேரளாவில் அவ்வளோ அநியாயம் போடுறான். சத்திரியா பெண்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டு பிராமணங்கிட்ட தான் வச்சுக்கணும், அப்புறம் தான் மீதி பேர். என்னடா இதை பண்ணிட்டானுங்க, 1 நாள் 2 நாள் இல்லை, தலைமுறையா. என்ன அநியாயம் இது? இதை தான் நான் சொல்கிறேன், இதை தான் நான் உங்ககிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். பாப்பானா நம்பாதீங்க, பாப்பான் புழுவை நம்பாதீங்க, அவன் புழுவன். அதை தான் சொன்னார் அண்ணாமலையார். அவன் தாழம்பு சாட்சி வச்சு புழுவான், நான் அடிமுடியாக பார்த்துட்டான், புழுவிட்டான் பார்ப்பான் அண்ணாமலையார்கிட்ட. அதை தான் சொல்கிறாரு, அடிமுடியான் அண்ணாமலையை தாழம்பு சாட்சி வச்சு பார்ப்பான் புழுவான்டா, ஜாகிரதையாக இருக்கடான்னு. அவ்வளோ நேரம் அதை தூக்கி பிரம்ம மலை போட்டான் பாரு, துப்புன்னு பிரம்மா புழுவிட்டாருன்ட்டான் புஷ்குன்னு. பிரம்மா ஏன்டா புழுவுற? அவர் நாங்களே சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க. நான் கெஸ் பண்ணி சொன்னேன், போட்டானுங்க இவனுங்க தான் போட்டிருப்பானுங்க பழின்னு கெஸ் பண்ணி சொன்னேன். அன்னைக்கு இரவே பிரம்மதேவனை என்னை வந்து சந்தித்து ஆசீர்வாதம் பண்ணார். திருவண்ணாமலை இருக்கிற பிரம்மதேவன் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணார். சரியா சொன்ன, யாருமே சொல்லலைன்னாரு. பத்தியா? உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் பிரம்மதேவன் வந்து என்னை சந்திப்பதற்கு நான் உட்காந்து சம்ஸ்கிருத மந்திரம் ஒன்று ஓதனேன்னா, பிரம்மதேவோய நமகா, பிரம்மாய நமகா, அப்படியே ஒரு 108 வாட்டி சொல்ல, அப்படியே ஒரு 1008 வாட்டி சொல்ல, அதை சொல்லி உட்காந்துருந்தேன். இல்லை, பாப்பாராட்டு நான் கண்டுபிடிச்சது இப்போ சமீப காலம் கண்டுபிடிச்சது என்னன்னா, பாப்பாராட்டு பற்றி வெளிப்படையை எடுத்து பேச உங்களுக்கு கொலை மிரட்டல் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு பார்ப்பான், அதான் பார்ப்பான், எல்லாம் ஓகே. ஆனால் அதை தாண்டி தைரியமாக என்னை போல வெளிப்படை எடுத்து பேச பிரம்மதேவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். சரிங்க, கடவுளர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இது சமீபத்தில் அதை தான் கண்டுபிடிச்சேன். நான் நினச்சே பார்க்கல பிரம்மதேவன் ஒருவர் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நினச்சேன். அன்றைக்கி வகுப்பில் சொல்கிறேன் நான், இவனுக்கு தான் போட்டிருப்பானுங்க பழி, இவனுக்கு சாதாரணமானவன் கிடையாது, பொய்யும் வதந்தியும் பிராமணனுடைய 2 பெரும் ஆயுதங்கள். டப்புக்குன்னு பாப்பம் புலிவிட்டு சாபம் வாங்கிட்டு டக்குன்னு பிரம்மா புலிவிட்டார், பிரம்ம போட்டு அதே அண்ணாமலையார் அப்படியே அவனில் உட்காந்து பூஜை பண்ணிக்கிறானு. எவ்வளோ திறமை பற்றியா, எவ்வளோ சாமர்த்திய பற்றியா? அந்த பிரம்மதேவா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷம் கம்முனுக்கிறார் பழியை சுமந்துக்கிட்டு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு, தெய்வ நிலையில் இருக்கிறவங்களுக்கு? நான் பட்டுன்னு போட்டு உடச்சேன். அதை உடச்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தங்க முடியாது, ஆசீர்வாதம் பண்ணும். யாருமே சொல்லலை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சரி, எனக்கு அவ்வளோ வருத்தம். அந்த பிரம்மதேவனுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டோன்னு சந்தோஷப்படுறத விட பிரம்மதேவனுடைய மனசை எவ்வளோ கொமைக்க வச்சிருக்கிறானுங்க இந்த பாப்பானுங்க இத்தனை வருஷமா. காற்று மழை இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். அப்போது
இது 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 எல்லாமே இன்றைய பாடமே என்ன சொல்லுது? புத்தருடைய பாடம், இளமையிலே பிரம்மச்சரியத்தை பேணாதவரும், இளமையிலே செல்வத்தை தேடிக்கொள்ளாதவரும் முதுமையிலே துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். முதுமையில் உங்களுக்கு புரிஞ்சதுதான் இல்லையா? உலக வாழ்க்கையில் உடம்புல வலு இருக்கும்போதே செல்வத்தை சேர்த்து கொள்ள வேண்டும், சம்பாதிக்கணும். அப்போ தான் அவங்க துன்பம் இல்லாமல் வாழ முடியும். அதே போல் ஆன்மீகத்துக்கு பிரம்மச்சரியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற பிரம்மச்சரியத்தை சம்பாதிக்கணும். பிரம்மச்சரியனா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த தவ வாழ்க்கை, புலனடக்கம், இதெல்லாம் இளமையிலேயே அது சம்பாதித்து கொண்டால், இல்லைன்னா வயதான காலத்தில் எப்படி உலகியலில் பொருள் இல்லாமல் எப்படி துன்பப்படுவானோ அதே போல் அந்த சுய கட்டுப்பாடு, அந்த புலனடக்கம், இதையெல்லாம் இளமையிலே பயிற்சி செய்யாதவன் அவன் வயோதிகத்தில் துன்பப்படுவான். இதுதான் புத்தருடைய பாடமாக, இன்றைய பாடமாக இருக்கிறது. இதை தான் நான் சொல்ல வந்த நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன். பாப்பார அநியாயம் என்பது இந்த மாதிரி பொய்யை நுழைச்சி காற்று மழை லைவை போட்டு வாட்டி அழைச்சி பாப்பார அநியாயன்றது அந்த புழுவி ஏமாத்துகிற அநியாயம். புலி ஏமாத்துகிற அநியாயம் எதுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒன்று இடத்துல பொய் புழுவி எல்லாம். இப்போ சமீபமாக அவனுக்கு புழு வந்து அந்த சமஸ்கிருதம் பவர், மந்திர பவர் அப்படின்னு புழு வருது. அப்போ கோயில் குடமுழுக்கெல்லாம் தமிழில் குடமுழுக்கு செய்யக்கூடாது, சமஸ்கிருதத்தெல்லாம் பண்ணணும். இவ்வளோ ராஜாங்க, இவ்வளோ 1000 வருடங்கள் எத்தனையோ கோவில்கள் கட்டி ஆண்ட அந்த மன்னர் பரம்பரை சமஸ்கிருதத்தில் தானே குடமுழுக்கு பண்ணிச்சு. இவங்க பேச்சை கேட்டு இன்னைக்கு என்ன ஆச்சு? வேந்தர் குலம் முற்றிலும் அழிந்தது. இதே போல தான் இன்னும் தொடர்ந்தால் இப்போ ராஜாவுக்குள்ள அழிஞ்சிட்டு தொட்டு மீதிக்கிறது பொதுமக்கள் தான். பொதுமக்களையும் அது அழிக்கும். அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தேன். பொதுமக்களையும் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவர் வெயிட்டு கையே அவர் அப்படியே அமைப்பு வச்சுக்கிறாங்க. ராஜாங்களை விடவா அவங்க வெயிட்டு? பெரிய பெரிய மகாராஜாங்க ஒழிஞ்சானுங்க எல்லாம் இதே சமஸ்கிருத பந்தரம் சொல்லி அவங்களுக்கு இல்லாத யாகம் யஜ்ஞம். அதனால் அதை தான் இன்றைக்கி பாடமாக சொல்ல வந்தேன். காற்று மழை வரவே நான் அதிகமாக தொடர்ந்து சொல்ல முடிந்தால் நான் அடுத்த வாரம் கூட இதை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்ல வந்ததே அதுதான். பாப்பார புழுவுன்றது இவ்வளோ பெரிய புழு. அதில் ஏமாறாவதார் அண்ணாமலையார் மட்டும்தான். அதில் ஏமாந்த அரசர்கள் அவங்கள நம்பி சமஸ்கிருதத்தில் எல்லாமே யாகம் பண்ணி எக்ஸாம் பண்ணி குடமுழுக்க பண்ணி ஒழிஞ்சானுகளை கண்டு இதுக்கே தெரியுத மக்களே. இப்போ கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா உங்களுக்கு என்ன தான் எப்படி தான் புரியும்? உங்களுக்கு எப்போ தான் புரியும்? அதை தான் நான் கேட்குறேன். இப்போ கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் கண்ணீர் காட்டிச்சேன். இப்போ எடுத்து சொல்கிற நாள் ஒரே ஆள் நான் மட்டும் சொல்கிறேன்ற தோட்ட தப்பாக போயிடுமா? இனி வருவார்கள், நிறைய பேர் எடுத்து பேசுவான். நிறைய பேர் எடுத்து பேசுவான். என்னடாச்சு உங்கள் சமஸ்கிருதம் மந்திரப்பான்னு யாரை ஏமாத்துறீங்க? ஒழிஞ்சு தர ராஜாங்களுக்கு நீங்கள் கொடுக்காத ஆசீர்வாதமாக வாழ்த்துக்களா என்னடாச்சு? அதெல்லாம் கேட்பாங்க. இனிமேல் வருகிற சமுதாயத்தில் நிறைய மகான்கள் வருவார்கள். அதெல்லாம் அப்படியே கடைசியோ அப்படியே நான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இல்லை அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வருவார்கள், நிறைய ஞானியர்கள் வருவார்கள். அவங்களுக்கு உண்மையை இறைவன் காமிச்சிக்கினே இருப்பான், கேட்டுக்கினே தான் இருப்பாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்பாங்க எல்லாம். எப்படா என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி புழுவுறீங்க? அந்த மக்களுக்கு தான் விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. கண்ணெதுக்கே பார்க்குறீங்க, அரசகுல வேந்தர்குல இந்தியா முழுக்க நார்த்து டு சவுத் ஒழிஞ்சிடுச்சு. அதே சமஸ்கிருத மந்திரம் ஓதாத துபாய் அரசன் இருக்கிறான், சவுதி அரசன் இருக்கிறான், இங்கிலாந்து கிறிஸ்துவ அரசர்கள் இருக்கிறாங்க. யாரை ஏமாத்துறானுங்க இவனுங்க? திரும்ப இப்போ தமிழ் குடமுழுக்கெல்லாம் செய்யக்கூடாதான், சும்மனாங்கட்டி அரசியல்வாதிங்க வேறு அப்படி சமஸ்கிருதம் அங்கே செய்ய வச்சுட்டு ஒளிபரப்பில் மட்டும் தமிழ் ஓதுவாரில் வச்சு இது பண்ணி. நான் அரசியல்வாதி கிடையாது, நான் யாருக்கையும் போராட்டம் நடத்துறதெல்லாம் அது என் வேலையே கிடையாது. எனது முறை எப்பொழுதுமே கடவுளை சார்ந்தது தான். சம்பந்தர் பாடியதை போல் 4 வரியில் பாடி என்னால் இதெல்லாம் ஒழிக்க முடியும்னா கண்டிப்பாக நான் பாடுவேன்.
தெரியுதா? கண்டிப்பாக அதுதான் என்னது முறை. அது கடவுளின் நாட்டினால அனல்வாதம் புனவாதம் பண்ணி ஆரம்பிச்சு பாடி ஒழிச்சு கொண்டு வந்தார்ல. இவங்க அநியாயத்தினால கோயில் எல்லாம் வழக்கு எரியாமல் எல்லாம் இருந்தது இல்லை. திரும்ப இவங்களே இப்படி வந்து பூந்துக்குன்னு போன அந்த ஏமாத்தை புரிஞ்சுக்கூட முடியாதா இந்த நவீன காலத்தில்? அதனால் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். போய் போராடுறது நல்ல விஷயம். போராடுறவங்க அதை எதிர்த்து பேசுகிறவங்களாம் ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்க, எல்லாம் பண்ணட்டும். ஆனால் எனது வழிமுறை என்பது அந்த இறைவனை சார்ந்த வழிமுறை. அதை நான் கண்டிப்பாக அந்த நிலையை வந்தால் கண்டிப்பாக நான் அப்படி தான் நான் போவேன். கடவுளை வைத்து தான் இந்த தீர்வுகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய இவங்களெல்லாம் சந்தித்து இவ்வளோ பெரிய இவங்களை ஆசீர்வாதம் பெற்றிருக்க தொட்டு அதுதான் எனக்கு சரியான வழிமுறையாக இருக்கும். அதில் காற்று மழையெல்லாம் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் நம்மளால் தொடர்ந்து போக முடியாது. லைவே இது கட்டாயி ஒளிபரப்புது லைவு. அந்த அளவுக்கு அதனுடைய இது இருக்கிறது. புத்தர் பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம்.